இவர் தாங்க ஆர்டர் எடுத்த மாஸ்டர். எப்படி வெட்டுதாரு பாருங்க காய்கறியை. செம்மையாக வெட்டுதாரு பற்றிலா. ஆர்டர் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. இந்த மிஷினு எல்லாமே பண்ணுற மீதி பிரியாணிக்குன்றதுக்கு என்ன ஆர்டர்னாலும் ஓகே செஞ்சு தந்துடுவாங்க பார்த்துருங்க. இப்போ வெங்காயம், தக்காளி பழம், கேரட்டு, பீன்ஸு எல்லாம் வெட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கிட்டத்தட்ட வீடியோ எடுத்தது வந்து 1 மணிக்கு எடுக்க ஆரம்பித்தேன். வேலை முடியாதுக்கு மணி 8:30 கிட்ட ஆகிட்டு. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து வேலை. இப்போ நம்ம அடுப்பை கூட்டி சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கிண்டிக்கலாம். நல்லா வேகணும் பார்த்துடுங்க. வெங்காயமாக போட்டு சம்முன்னு 3 அண்டா போட்டிருக்கோம். 100 கிலோ அரிசி 3 அண்டாவை பிரித்து போட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தால நல்லா கிண்டி நல்லா இது பண்ணிவிட்டு இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, அந்த அன்னாச்சி, இந்த புதினா இலை எல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் அந்த இது போடணும் பார்த்துங்க. பட்டா எல்லாம் சேர்ந்து போட்டு ஒரு கிண்டு ஜம்முன்னு. அதில் புதினா இலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை ஒரு வாசத்துக்கு போட்டு வத்தப்படியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கொண்ட கடலையை போட்டு பட்டாணி கடலை அது செம்மையாக போட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கிண்டிட்டு அந்த மூட்டை நம்ம காலிஃப்ளவர் எடுத்து அது ஒரு போட்டு சம்முன்னு கிண்டியாச்சு. மொத்தம் 100 கிலோ அரிசிக்கு பார்த்துடுங்க. 100 கிலோ அரிசிக்கு 3 கண்டாவை போட்டு கிண்ட ஆரம்பிச்சாச்சு. 3 பங்காக போட்டு செஞ்சுருக்கோம். வேறு லெவலில் கிண்டினாரு. இருந்தாலும் சாமி வந்துட்டு மாஸ்டருக்கு நீ பாருங்கள் வீடியோ எப்படி பண்ணுதாருன்னுட்டு. சாமியாக கிண்டி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா ஜம்முன்னு கிண்டுன்னு பார்த்துருங்க. கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் போட்டுட்டு கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டு ஒரு கிண்டு. தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டால் பாதி வேக்கல்லேருந்து காய்கறியில் பிடிச்சாதான் அந்த இது சூப்பராக இதோட சூப்பராக வரும் பார்த்துருங்க. அப்புறம் கேரட்லாம் போட்டு பீன்ஸு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் கிண்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வெக்க உள்ளே இருக்க முடியலை. சரியான வெக்கையாக இருந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருந்து மாற்றி எல்லோரும் போட்டு கிண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு சம்முன்னு கிண்டி கையும் வாஞ்சி போச்சு. கீழே அடியும் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து மாற்றி செஞ்சு நான் சாமி வந்துட்டு பாருங்க எப்படி வருது பாருங்க சாமி. பயந்துட்டேன் நானும் ஒரு இடத்துல மசாலா இது வந்து நம்ம மிக்சியில் தான் அரைச்சிருக்கோம் பார்த்துருங்க. அரைச்சி போட்டிருக்கு. மட்டன் மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. அப்படியே போட்டு நல்லா ஜம்முன்னு 2 கிண்டு. கீழே அடியும் பிடிக்காத அளவுக்கு கிண்டிருக்கு. கிட்டத்தட்ட காலையில் 1 மணிக்கு ஆரம்பித்தது நைட்டு 8 மணி ஆகிட்டு. அடுத்தது தக்காளி பழத்தை போட்டு கிண்டிக்கலாம். செம்மையாக இருந்து பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப இந்த இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தேன். ஆனால் என்ன சார்ஜர் முடிஞ்சு போச்சு ஃபோனில். இல்லைனா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு பாதி. அதுக்கப்புறம் எடுத்து நீட்டாக போட்டு தயிரும் ஊற்றி ஒரு வாளி நிறைய தயிரும் ஊற்றி செம்முன்னு ஒரு கிண்டு. அதுக்கப்புறம் தான் கிண்டுறதுக்கே ஈஸியாக இருந்து. அது வரைக்கும் கஷ்டமாக தான் இருந்து போங்க. எல்லாம் போட்டு எடுத்து நீட்டாக செம்முன்னு கிண்டு. செம்மையாக இருந்து கிண்டு எல்லாம் பார்த்து எடுத்து கொதிக்க விட்டு எல்லாம் ரெடி பண்ணி. நானும் இப்போ தண்ணி ஊற்றுவாவே அப்போ தண்ணி ஊற்றுவான்னு பார்த்தேன். தண்ணி ஊற்றுற லெவல்லே வரல. ஏன்னா அந்தளவுக்கு வேகணும். அடுத்த பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டியாச்சு. பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறமா தண்ணி தருவான்னு பார்த்தா அப்பவும் தண்ணி கிண்டுங்கன்னு சொல்லி கிண்ட வச்சு பற்றிலாம் எவ்வளோ அழகாக இப்படி வெந்திருக்கு பற்றிலா இப்படி வேக வச்சு நல்ல தயிர் கீரை எல்லாம் கலந்து எல்லாம் நீட்டாக தயிர் போட்டிருக்கிறதே தெரியாத அளவுக்கு பண்ணி ஜம்முன்னு பண்ணியிருக்கு பார்த்துருங்க. அடுத்த மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் அந்த மல்லி மசாலா, சோயா பீன்ஸு எல்லாம் போட்டு ஒரு கிண்டு. தண்ணி தான் லாஸ்ட் வரைக்கும் காட்டவே இல்லை. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. மசாலா எல்லாம் போட்டு ஜம்முன்னு கிண்டி இது வந்து பிரியாணி மசாலா போட்டு ஜம்முன்னு போட்டுட்டு நல்ல ஒரு கிண்டி எடுத்து ஒரு லெவல் ஆகிட்டோம். வீடியோ எடுக்க மட்டும் எப்படியோ இருந்து எவ்வளவோ ஜாலியாக இருந்து நினச்சேன். ரொம்ப நேரம் நிற்க முடியல. புகை வேற எல்லாம் கஷ்டமாகி போச்சு. தேவையான அளவு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி 4 குடம் தண்ணி ஊற்ற சொல்லாப்பா. அதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாகவே கை ஆச்சு. அது வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்தால தேவையான அளவு உப்பு போட்டு ஜம்முன்னு போட்டு 4 குடம் தண்ணியை ஊற்றி ஒரு கிண்டு போட்டு கொதிக்க விட்டாச்சு. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரிசி கழுவுக்கு ரெடி பண்ணிட்டோம். அந்த அரிசி கழுவி எல்லாம் ரெடி பண்ணி ஊற வச்சு
அதை போட்டு கிண்ணதுக்கப்புறம்தான் பிரியாணி கிட்ட நெருங்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி திருப்தியாச்சு. ஆனால் அந்த வெக்கைக்கு தட்ட முடியல, ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதை மாற்றி மாற்றி எடுத்து தட்டி எடுத்து குழம்பி அதில் ஒரு 10 செகண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் தட்டி வரைக்கும் எடுத்து போட்டுட்ருக்கோம். சம்முன்னு அதில் ஒரு 4 கிண்டு. எந்த அளவுக்கு நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டுதோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ஜம்முன்ற ஒரு இருக்கும். அப்படி போட்டு எடுத்து பரவாயில்ல, மாஸ்டர் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மாஸ்டரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மாற்றி மாற்றி எல்லாம் ஜாமும் கரெக்டாக எடுத்து போட்டார். வேறு லெவலில் இருந்து அந்த ஆள் எல்லாம் போட்டு தீயை கூட்டி மேலே எலும்பெல்லாம் போட்டு கங்கெல்லாம் போட்டு பிரியாணி ரெடி ஆகிவிட்டது. உங்களுக்கு பிரியாணி ஆர்டரு எது வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்டில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தோம். மறக்காமல் TN 72 ஃபாலோ பண்ணிவிடுங்க. சூப்பராக பண்ணி